தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிருக்கிறது. 1000 ரூபாய் ரொக்கம் எதுவுமே அறிவிக்கல. பத்தாது என்று ஏற்கனவே நான் அறிக்கை மூலம் வெளியிட்டேன். 3000 கோடி ரூபாய் 3000 ரூபாய் தர வேண்டும் என்று அறிக்கை. பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிட்டாங்க. ஆனா 1000 ரூபாய் ரொக்கம் இல்லை, தொகுப்பு மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க. அவங்களதான் கேட்கணும். நிறைவா இல்லை, அது மக்களுக்கு நிறைவாகவே இல்லை. அம்மா இருக்கும்போது என்னென்ன கொடுத்தாங்க, இங்கே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. மக்கள் மனமகிழ்ச்சியோட வாங்கி போனாங்க. பொங்கலை இனிப்பாக கொண்டாடுவாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்ததுனால சென்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. இப்போ எடப்பாடி பிஜேபி கிட்ட வெளியே வந்த பிறகு சிறுபான்மை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு எடப்பாடி சந்திக்கிறாங்க. இப்போ எஸ்டிபி நடத்தக்கூடிய மாநாட்டு கூட இபிஎஸ் அழைப்பு விட்டுருக்காங்க. உங்களை யாருமே பார்த்து தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மை நிலை தெரியும். உறுதியாக இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். பாரத பிரதமர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல். அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். மீண்டும் 3ஆம் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வருவார்கள். அதிமுக கூட பாஜக கூட்டணியை மீண்டும் பொதுக்குழு அறிவிச்சிருக்காங்க. இது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி. எல்லா பத்திரிகை நீங்க எழுதினீங்க. அதிமுகவுக்குள்ள பழனிசாமிக்கு இது எதிரான தீர்ப்பு வரும். பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க பிஜேபி கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் 38% சிறுபான்மை மக்கள் தான். அங்கே இப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஆதரவு இருக்கு. மிகப்பெரிய ஊர்வலமே, ரோட் ஷோவே இஸ்லாமிய பிறப்புகள் நடத்தி காட்டினார். சார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்தெந்த அரசியல் கட்சிகள் ஆதரவாக இருக்கு? சார், எங்களுக்கு அனைத்து எங்களோடு இணக்கமான அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது முடிவற்றோட உங்களுக்கு அறிவிப்போம். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு உங்களுக்கு அழைப்பு இருக்கா? நீங்க பங்கேற்பீங்க? அழைப்பு இருப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார்கள். டிசம்பர் மாதம் 34ஆம் தேதி இன்றில் நாளை வருவதாக சொல்லியிருக்கிறோம். அமமுக கட்சியெல்லாம் நீங்க கூட்டம் செய்யலாம். அமமுக எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. உங்களுக்கு சொல்லிட்டு நாங்கள் கூட்டம் எப்போ பழனிசாமி செய்தி போகிறது கேட்கவே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.